Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் நெல் பட்டீஸ்வரம் அருகே திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. 30,000 டன் வரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் தற்போது 25,000 டன் நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பி வைக்காமல் பல மாதங்களாக தேங்கி கிடக்கின்றன. தார்பாய்கள் கிழிந்து நெல் மூட்டைகள் சேதமாகி உள்ளன. பல நெல் மூட்டைகள் மூடப்படவில்லை. நாள்பட்ட சாக்குப்பைகள் கிழிந்து நெல் மணிகள் கீழே கொட்டியும் மூட்டைகளிலே முளைத்தும் காணப்படுகின்றன. இச்சூழலில் நேற்று இரவு கும்பகோணத்தில் பலத்த மழை பெய்தது. நெல் சேமிப்பு கிடங்கு முழுவதும் மழைநீர் தேங்கியது. சுமார் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. இது தொடர்பாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் அமைச்சர் வினோத் கூறினார். காலையில தான் ஊருக்கு வந்துருங்க. அடுத்தடுத்து நிறைய ஆய்வுலாம் மேற்கொள்ளணும்.